சட்டப்பேரவை தேர்தலில் தனி பெரும்பான்மையாக என்டிஏ கூட்டணி முன்னிலை வகித்து வருகிறது. என்டிஏ கூட்டணி 149 தொகுதிகளிலும் எம்ஜிபி 71 தொகுதிகளிலும் முன்னிலை வகித்து வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சிவக்குமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவக்குமார், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். நடைபெற்று முடிந்த பீகார் சட்டமன்ற தேர்தலில் தற்போதைய நிலவரப்படி தேசிய ஜனநாயக அதாவது பிஜேபி கூட்டணி 162 இடங்கள்ல முன்னிலை வகிச்சிட்டு இருக்குது. மொத்தம் 124 தொகுதிகள் அதாவது ஆட்சி அமைக்க 122 தொகுதிகள் ஆட்சி அமைக்க தேவைப்படுற ஒரு சூழ்நிலையில தற்போது 162 இடங்கள்ல பிஜேபி முன்னிலை வகிச்சிட்டு இருக்குது. மொத்தம் பாத்தீங்கன்னா 236 சட்டமன்ற தொகுதிகள் உள்ள அதாவது 243 சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற இந்த மாநிலத்துல 122 இடங்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவை. இந்நிலையில கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அதனோட வாக்குப்பதிவானது முடிவு பெற்று அதன் அடிப்படையில இன்று காலை முதல் வாக்கு எண்ணிக்கையானது துவங்கப்பட்டது. காலை 8 மணிக்கு முதல்ல போஸ்டல் பேலட் அதாவது தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு அதன் அடிப்படையில் முதல் கட்டமாகவே பிஜேபி 89 இடங்கள்ல முன்னிலையில இருந்த நிலையில தற்போது பாத்தீங்கன்னா பிஜேபி 163 இடங்கள்ல முன்னிலையில இருக்குது. பிஜேபி 82 இடங்களையும், ஜேடியு 71 இடங்களையும், எல்ஜேபி 8 இடங்களையும், மற்றவர்கள் 2 இடங்கள் அதாவது அந்த பாஜக கூட்டணியில போட்டியிட்ட கட்சிகள் எல்லாம் சேர்த்து 163 இடங்கள்ல முன்னிலை வச்சிட்டு இருக்குது. அதே மாதிரி காங்கிரஸ் தரப்புல பாத்தீங்கன்னா 74 இடங்கள்ல தற்போது முன்னிலை வச்சிட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸ் தரப்புல 10 இடங்களையும், ராஷ்டிரிய ஜனதா தளத்துல 60 இடங்களையும், சிபிஐ எம்எல்ல 3 இடங்களையும், மற்றவர்கள் ஒரு இடத்துலயும் தற்போது வரை அந்த வாக்குப்பதிவு அதாவது அந்த முன்னிலை வச்சிட்டு இருக்கிறாங்க. தனிப்பெருங்கட்சியாக தனிப்பெரும்பான்மையோட தற்போது அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அதாவது பிஜேபி கூட்டணி ஆட்சி அமைக்க இருக்குது. அதாவது இந்த சட்டமன்ற தேர்தலில் ஆரம்ப தொட்டே என்டிஏவோட கூட்டணி முன்னிலை வச்சுட்டு வர சூழ்நிலையில 149 இடங்கள்ல என்டிஏ கூட்டணியும், எம்ஜிபி கூட்டணி 71 இடங்கள்லையும் தற்போது முன்னிலை வச்சுட்டு இருக்குது. முதற்கட்டமா தேர்தல் வாக்குப்பதிவு அதாவது தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு அப்போ 80 இடங்கள் வரை முன்னிலையில இருந்தது. எப்படின்னு பாத்தீங்கன்னா 80 இடங்கள் வரை பிஜேபி முன்னிலையில இருந்த நிலையில தற்போது 200 தனக்கு மொத்தம் உள்ள 243 தொகுதிகள்ல 161 தொகுதிகளில் தற்போது அந்த பாஜக கூட்டணியானது முன்னிலை வச்சிட்டு இருக்குது. அதே மாதிரி இந்தியா கூட்டணி 76 இடங்கள்ல முன்னிலை வச்சிட்டு இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல இந்த சுயேட்சை வேட்பாளர்கள் அதாவது ஜனசுராஜ் கட்சியில 3 நபர்கள் முன்னிலை வச்சிட்டு இருக்கிறதாகவும், மற்ற சுயேட்சை கட்சிகள் ஒரு 3 பேர் முன்னிலை வச்சுட்டு வரதாகவும் தற்போது தெரிய வந்திருக்குது. அதாவது மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு இடையில இந்த பீகார் சட்டமன்ற தேர்தலில் நடைபெற்றது. ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நாங்க தான் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சியில 14ஆம் தேதி தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடக்கும், 18ஆம் தேதி நாங்க ஆட்சி அமைப்போம், நாங்க ஆட்சி அரியணை ஏறுவதற்கு பிரமாணம் எடுப்போம்னு சொல்லி தெரிவித்திருந்த நிலையில அந்த இந்தியா கூட்டணி மேலும் தற்போது பின்னடைவை சந்திச்சுக்கிட்டே இருக்குது. அதாவது 77 இடங்கள்ல ஆரம்ப கட்டங்களில் 80 இடங்கள்ல இருந்த இடங்கள்ல தற்போது 77 இடங்கள்ல அது பின்தங்கி இருக்கிறது. மொத்தம் 80ல இருந்து 77 3 இடங்கள் பின்தங்கி தற்போது வரை 77 இடங்கள்ல இருந்துட்டு இருக்குது. பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களுக்கு மேலேயே தற்போது அந்த பாரதிய ஜனதா கூட்டணியானது முன்னிலை வச்சுட்டு வர சூழ்நிலையில மீண்டும் பாஜக பீகாரோட சட்டமன்ற தேர்தலை கைப்பற்றி மீண்டும் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி தற்போது வரை எதிர்பார்க்கப்படுது. மொத்தம் உள்ள இடங்கள்ல 122 இடங்கள் தான் ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவை. ஆனா தற்போதைய நிலவரப்படி 160 இடங்களுக்கு மேல பிஜேபி முன்னிலை வச்சிட்டு இருக்குது. ரூபி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவக்குமார்.